ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம மெரைன் டேங்கில் வந்து நியூவாக 2 மெம்பர் ஆட் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மூன் ராஸ்ம்பாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காமன் ஃபிஷ்ஷு தான் மெரைனில். இது ப்ளூ டேம்செல், இது 2 தான் ஆட் பண்ணுறோம். எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ராப்பாக வாட்டரு விட்டு நம்ம கண்டிஷன் பண்ணிடணும். அப்போ தான் மெரைன் ஃபிஷ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எதுவும் டிசீஸ் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது, ஏன்னா நம்ம டெம்பரேச்சரில் செட் ஆகிரும். அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அப்படி இதுமாரி தான் பண்ணணும். அதை நான் இது பண்ணிவிட்டு இதை விட்டப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மூன்றாஸ் மட்டும் கொஞ்சம் என்னை பயமுறுத்திடுச்சு. இதுமாரி போய் படுத்துக்கிச்சு. நார்மலாக சாஞ்சி இருக்கும் ராஸ் வெரைட்டிலாம், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே படுத்துருந்துச்சு. சரி, இது அவ்வளோதான் போல் நினச்சேன். ஏன்னா இது ஆக்சுவலாக எனக்கு ரீஃபண்டாக வந்தது. ரீஃபண்ட் அமௌண்ட்டுக்கு பதிலாக நான் இதுமாரி கேட்டிருந்தேன், அதனால் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஈவினிங் போல் வந்து பார்த்தேன், அது வந்து அந்த கல்லுக்கடியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுட்டு போட்டு பார்த்தேன், அதாவது ஃபார்ம் ஃபீடு, இது பெல்லட்டு மாரி இருக்கும், சின்னதாக யூஸ் பண்ணி பார்த்தேன். அது வந்து அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ராஸ் வெரைட்டிலாம் வந்து லைவ் ஃபீடு அப்புறம் ஃப்ரோசன் ஆட்டியுமே தான் சாப்பிடும். நமக்கு ஏதோ லக் இருக்கிறனால அது வந்து பெல்லட்டு சாப்பிட்டுது, அது வரைக்கும் சந்தோஷம். ராஸ் வெரைட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மண்ணுக்குள்ளே ஐடாகிருக்கும், இல்லை இந்தமாரி ஸ்டோனுக்குள்ளே ஐடாகிருக்கும். நீங்கள் லைட்டு போட்டே வச்சுருந்தீங்கன்னா அது வந்து வெளில வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். நான் அதை காமிக்கிறேன் நல்லா ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம். இது வந்து மண்ணில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே க்ளீனும் பண்ணும். இதுலேயே டாட்டர் ராஸ்லாம் உண்டு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீனில் உள்ள உண்ணி, மீனுக்கு எதாவது அடிபட்டிருந்தால் அதெல்லாம் சரி பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவு நம்ம சீப்பாக தான் அந்த டேங்க் செட் பண்ணியிருக்கோம். நான் அதை பற்றி ஃபுல் வீடியோ இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது இந்தமாரி டேங்கு உங்களுக்கு கும்பகோணம் சரௌண்டிங்கில் யாருக்காவது செட் பண்ணணுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய சர்வீஸ் சார்ஜ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். மற்றபடி டேங்கு மற்ற உள்ளே வைக்கிற இது அதெல்லாம் உங்களோட இது தான் ரேட்டு. நீங்கள் எதோ சொல்கிறீங்களோ, என்ன சைஸ் சொல்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும். அதை நம்ம பேசி பண்ணிக்கலாம். இது லோக்கலில் சொல்கிறோம், கும்பகோணம் சரௌண்டிங்கில் யாருக்காவது இதுமாரி பண்ணணுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஒரு 3 நாள் கழித்து எடுத்தேன் வீடியோ. இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையாகாமல் எல்லாம் நல்லா ஃபுட்டுலாம் எடுத்துகிட்டு தான் இருக்குது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் மெரைன் ஃபிஷ்ஷை பற்றி போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.